வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ரத்தத்தின் ரத்தமே. கதைக்குள்ள போலாமா? அப்பத்தா அப்பத்தா என்று அழைத்து கொண்டு வரும் தனது பேரன் ரித்விக்கை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள் விசாலாட்சி. சிரித்து கொண்டவள் அருகில் வந்து அமர்ந்த ரித்விக், அப்பத்தா இந்தாங்க ஸ்வீட்டு என்ற கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் நீட்டினான். என் தங்கம், என்னப்பா இது? எதுக்கு ஸ்வீட் கொடுக்கற? உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா என்று அன்போடு கேட்டுக்கொண்டே அதில் இருந்த ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டாள் விசாலாட்சி. இன்னும் இல்ல அப்பத்தா. அப்ப எதுக்குடா இந்த ஸ்வீட்டு என்று கேட்டுக்கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் வசந்தி. அம்மா, நம்ம கணேஷுக்கு இன்னைக்கு ஆர்கேஎம் லெதர் கம்பெனியில அக்கௌண்டண்டா வேலை கிடைச்சிருக்குமா, அதுக்குதான் இந்த ஸ்வீட்டு. காலையில வேலை கிடைச்ச கையோட எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்கல. அதுதான் இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்த. இப்ப நான் அவனை பார்க்க போனோம். சரி இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவனும் வந்துட்டு இருப்பான் என்று வசந்தியிடம் ஸ்வீட் பாக்ஸை நீட்டினான். அவள் முகம் சுருங்கியது. ஆமா, உன் அத்தை மகனுக்கு வேலை கிடைச்சதுக்கு நீ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறியா? நீ போன இன்டர்வியூ என்னாச்சு என்று முறைத்தாள். ஆமா, நான் நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு தாமா வந்திருக்கேன். அநேகமா அந்த வேலை எனக்கு கிடைச்சிடும். அப்ப ஸ்வீட்டை கொண்டு வா, நான் எடுத்துக்கிறேன். இப்படி கண்ட பயலுக்கு வேலை கிடைச்சதுக்கு இவன் என்னவோ ஸ்வீட்டை வாங்கி கொண்டாடுறான், கூறு கெட்டவன் என்று முனறிக்கொண்டே உள்ளே சென்றாள் வசந்தி. விசாலாட்சி முகம் வேதனையை காட்டியது. இதை கவனித்த ரித்விக், அப்பத்தா விடுங்க அப்பத்தா, அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க என்றவள் வாயில் ஊட்டினான். அதுதானேம்மா, அவ தான் என் தங்கச்சியும் அவ பெத்த பிள்ளைங்களையும் பார்த்தாலே கருவுவா. இப்ப சுத்தம் மாப்பிள்ளையும் இறந்து அவங்க கொஞ்சம் திண்டாடிட்டாங்க. இன்னும் அவளுக்கு இலக்காரமா போயிடுச்சு. அவங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னவ இப்ப அவங்க இருக்கிற பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்றா. ஆனாலும் இதுக்கெல்லாம் நாம அவ பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. எனக்கு என் தங்கையும் அவ குழந்தைங்களும் தான் முக்கியம். நீங்க சாப்பிடுங்கம்மா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தார் கணபதி. அவர் பேச்சை கேட்டு முகமலர்ந்த விசாலாட்சி, ஏன்பா வசந்திக்கு நம்ம லலிதாவை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல? இத்தனைக்கும் குழந்தை பாவம், கல்யாணம் ஆகி போனதுல இருந்து நமக்கு ஒரு தொந்தரவும் கொடுத்ததில்ல. அம்மா இது செய், அண்ணா அது செய்யுன்னு கேட்டுக்கிட்டு வந்ததில்ல. அவ புருஷன் என்ன கொண்டு வந்து கொடுத்தாரோ அதுல தானே அடக்கமா குடும்பம் நடத்திட்டு வந்தா. அந்த பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்துட்டு வந்தா. அந்த பிள்ளைங்களும் இன்னைக்கு நல்லபடியா வளர்ந்து ஆளாகி வந்ததை பார்க்க கொடுத்து வைக்காத அந்த மனுஷன் திடுதிடுப்புன்னு ஒரு நாள் மாரடைப்பு வந்து அவங்கள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ நீ போய் அவளுக்கு உதவி செய்யறன்னு சொன்னாலும் அந்த நிலைமையிலையும் வேண்டான்னா, என் பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு, அவனுக்கு வேலை கிடைச்சிடும், அது வரை நான் பாத்துக்கிறேன், நீ சங்கடப்படாதன்னு நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. நம்ம வீட்டுக்கும் வரலையேப்பா. அவ துணிங்களை தச்சு அப்பளம் ஊருக்கு அண்ணு போட்டு எப்படியோ இந்த 2 வருஷத்தை அவங்க ஓட்டிட்டாங்க. இப்பதான் அந்த பையனுக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. ஆண்டவன் அவங்கள நல்லா வைக்கட்டோன்னு நான் இப்பதான் நிம்மதி மூச்சு விடுறேன். ஆனா உன் பொண்டாட்டி இப்போ அவங்கள கரைச்சி கொட்டுறா என்று கண்களை துடைத்து கொண்டாள். சரி விடுங்க அப்பத்தா, அம்மாக்கு நானும் அப்பாவும் அங்க போறது பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா நினைக்கிறது என் விஷயத்துல நடக்காது. சரி, நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்பத்தா நான் வரேன் என்று கடகடவனை வெளியே ஓடினான். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்படியே நானும் அவங்கள விசாரிச்சுதா சொல்லு, அப்புறம் நான் வந்து பாக்குறேன்னு சொல்லு என்று கூறினார் கணபதி. ஆமா, எதுக்கு? உங்க மகன் அந்த கணேஷுக்கு வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் வாங்கி கொண்டாடுறது பத்தாதுன்னு நீங்க ஊரை கூப்பிட்டு விருந்து வைக்கவா என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் வசந்தி. ஏய் வாய் மூடு. அப்படி பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை. அந்த பிள்ளைங்களுக்கு நான் தாய் மாமன். ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதோ பாருங்க, உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சுமதி பொண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டு மருமகளை அடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுதானே? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் பிள்ளைக்கு நான் எங்க சொந்தத்துல தான் பொண்ணை பார்ப்பேன். அவங்க எல்லாம் நல்லா வசதியானவங்க, உங்க வகையரா போல இல்ல, ஓட்டாண்டி குடும்பம் என்று விசாலாட்சியை ஓரக்கண்ணால் பார்த்து கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். ஆமா, யாருக்கு யாருன்னு நீ என்னடி முடிச்சு போடுறது? அந்த ஆண்டவன் ஏற்கனவே போட்டிருப்பாருடி பைத்திய காட்சி என்று கூறிக்கொண்டே தனது தாயின் அருகே வந்து அமர்ந்தார் கணபதி. விசாலாட்சி மெலிதாக சிரித்து கொண்டே அவர் கைகளை பிடித்து கொண்டாள். கணேஷ், உனக்கு வேலை கிடைச்ச இந்த சந்தோஷமான செய்திய முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லுடா.
அவர்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கடா. அவர் தான்டா அல்லும் பகலும் பாடுபட்டு உங்களை வளர்த்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்க நல்ல நிலைமைக்கு வர்றத பார்க்க அந்த மனுஷனுக்கு கொடுத்து வைக்கல என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் லலிதா. ஆமா, அதனால என்னம்மா, அப்பா எங்கேயும் போயிடல, உங்க மனசுல கலந்துட்டாரு. இப்போ உங்க ரூபத்திலேயே நாங்க அவரையும் பாக்குறோம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணது போலதான் என்று தனது தாயின் கண்களை துடைத்தாள் சுமதி. ஆமாம்மா, தங்கச்சி சொல்றதும் சரிதான். பார், என் தங்க அறிவே அறிவுதான் என்று தனது தங்கையின் தலையை அன்போடு பிடித்து ஆட்டினார் கணேஷ். சரி சரி, என்னை புகழ்ந்ததெல்லாம் போதும். அம்மா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கு. வேலை கிடைச்சதே, ஒரு ஸ்வீட் வாங்கி வந்தியா என்று கேட்டாள் சுமதி. சாரிம்மா, நான் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல அதை உங்ககிட்ட சொல்லணும் என்ற ஆவல்ல அப்படியே ஓடி வந்துட்டேன். தோ இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் வெளியே செல்ல திரும்ப, அட அதெல்லாம் எதுக்குப்பா என்று லலிதா சிரித்தாள். ஆமா மச்சான், ஸ்வீட்டுக்காகலாம் நீ ஒன்னும் அலையாத, அதுதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேனே. இந்தாங்க எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய் வாயாடி, இந்தா நீயும் எடுத்துக்கோ என்று ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கொண்டு வந்து தனது அத்தையிடம் கொடுத்தான் ரித்விக். மூவரும் அவனை முகமலர்ந்து பார்த்தனர். ஏய் ராசா, வாப்பா என்றவனை அன்போடு வரவேற்றாள் லலிதா. என்ன மாமா ஸ்வீட்டோட வந்திருக்கிற என்றவனை குறும்போடு பார்த்து கொண்டே ஸ்வீட்டை வாங்கினாள் சுமதி. எல்லாம் உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சதுக்கு தான். ஓ அப்படியா? நான் கூட ஏதோ இன்னைக்கு நீ போன இன்டர்வியூல செலக்ட் ஆகி உனக்கு தான் வேலை கிடைச்சிடுச்சோன்னு நினைச்சேன் என்று கேலியாக அவனை பார்த்தாள். ஏய் பேசாம இருடி வாளு என்று அவளை செல்லமாக கடித்தான் கணேஷ். ஏ வாயாடி, என் மச்சானுக்கு வேலை கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்ன, இதுவும் என் குடும்பம் தான் சரியா? பேசாம போய் ஒழுங்கா படிச்சுட்டு நீயும் வேலைக்கு போற வழிய பாரு என்று சிரித்தான் ரித்விக். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல நீ படிச்ச MBA படிப்புக்கு வேலையை தேடி செட்டில் ஆகிற வழிய பாரு. பாவம் மாமா உனக்காக வாங்கின கடனை அடைக்க முடியாம அவதிப்படுறார் என்றவனை லேசாக அடித்து விட்டு உள்ளே ஓடினாள். ஏய் கழுத, புள்ளைய எப்ப பாரு கலாட்டா பண்ணிக்கிட்டு இரு, உன்னை பேசிக்கிறேன் என்று கத்தினாள் லலிதா. விடுங்க அத்தை, அவ என்ன கேலி பண்ணாம யார் பண்ணுவா என்று கூறிக்கொண்டே சோஃபாவில் சென்று அமர்ந்தான். ஏ மச்சான், அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம்டா. நீயும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பத்திரமா பார்த்துக்கணும். சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்க, அப்பதான் உன்கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தான் கணேஷ். ரித்விக் லேசாக சிரித்தான். ஆமாப்பா, எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா அண்ணிய நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏனோ தெரியல, அவங்களுக்கு என்ன பார்த்தாலே முதல்ல இருந்தே ஆகிறது இல்ல என்று பெருமூச்சு விட்டு கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் லலிதா. அத்த, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்க தங்கமான மனசு என்னன்றது எங்க அம்மா இன்னும் கூட சரியா புரிஞ்சுக்கல. அதுக்கான நேரம் சீக்கிரம் வரும், கவலைப்படாதீங்க. என் தங்கம், என் அண்ணன் போலவே என் ராசா மனசு என்றவன் தோளில் சாய்ந்தாள் லலிதா. சரி சரி, இந்தாங்க காஃபி, இதை குடிச்சிட்டு தெம்பா கொஞ்சுங்க உங்க மருமகனை என்று சிரித்து கொண்டே அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சுமதி. ஏய் உன்னை என்ன பண்றேன் பாரு, அவனுக்கு எப்ப பாரு வம்பிழுத்துட்டு இருக்கிற என்று அவளை அடிக்க துரத்தி கொண்டு ஓடினான் கணேஷ். என்ன பிடிக்க முடியாதே என்று தோட்டத்து பக்கம் ஓடினாள் சுமதி. அப்படியே என் பெரியும் சொல்லி 4 போடு மச்சான் என்று சிரித்து கொண்டே காஃபியை குடித்தான் ரித்விக். நல்ல பிள்ளைங்க என்று சிரித்தாள் லலிதா. 6 மாதங்கள் உருண்டோடியது. அன்று ஆபீஸிற்கு சென்று விட்டு சோகத்தோடு வீட்டிற்கு வந்தான் கணேஷ். அவனை பார்த்த லலிதா, என்னப்பா ஏன் ரொம்ப டல்லா இருக்கிற, ஆபீஸ்ல இன்னைக்கும் வேலை அதிகமா இருந்ததா என்று கேட்டாள். ஆமாம்மா, ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி போடுங்கம்மா என்று உள்ளே சென்றான். என்ன வேலையோ என்னவோ, வேலையில சேர்ந்து இந்த 6 மாசத்துல பாதியே அழைச்சிட்டான் என் புள்ள. அடிக்கடி உடம்பு வலின்னு அவதிப்படுறான். ராத்திரியில தூக்கம் வராம அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு தான் தூங்குறான். கேட்டா புதுசா சேர்ந்தது அப்படிதான் இருக்கும்னு சொல்றான். இதெல்லாம் எப்பதான் சரியாகுமோ என்று மனதில் புலம்பிக் கொண்டே அவனுக்கு காஃபி போட உள்ளே சென்றாள். என்னம்மா நீ பாட்டுக்கு தனியா புலம்புற என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் சுமதி. வாமா, நீயும் வந்துட்டியா? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அண்ணன் வந்திருக்கான், தலைவலியா இருக்கான், காஃபி போடுமான்னு சொன்னான். நல்ல வேலை நீயும் வந்துட்ட, சரி இரு உனக்கும் சேர்த்து காஃபி போடுறேன் என்று உள்ளே சென்றாள். என்னது, அண்ணன் இதுக்குள்ள வந்துடுச்சா? என்னடா இது அதிசயம், எப்போ 8 மணிக்கு மேல தானே வரோம். சரி உள்ள போய் பார்ப்போம் என்று உள்ளே சென்றாள். அங்கே ஏதோ குழப்பத்தோடு தலையை குனிந்து கொண்டு அமைதியாக கட்டில் அமர்ந்திருந்தான் கணேஷ். அண்ணா
என்னண்ணா இன்னைக்கு அதிசயமா சீக்கிரம் வந்துட்டு இருக்கிற? ஆமா, தலைவலியா இருக்குன்னு சொன்னியாமே, தைலம் தேய்ச்சி விடவா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். வேண்டாண்டா, நானே டேப்லெட் போட்டுக்கிட்டேன். அண்ணா, என்ன இது? உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது, இப்படி அடிக்கடி உடம்பு வலி தலைவலின்னு அந்த பெயின் கில்லர்லாம் போடாதன்னு? அதுவும் டாக்டர் சொல்லி போடுறியா? அதுவும் இல்ல, நீ ஏன் மெடிக்கல்ல வாங்கி போட்டுக்கிற? முதல்ல அந்த மெடிக்கல்காரரை மிரட்டி வைக்கணும், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம உனக்கு மருந்து கொடுக்க கூடாதுன்னு. ஆனாலும் அவன் ஃப்ரெண்டு, நான் சொன்னா கேட்கவா போறான் என்று கோபத்தோடு கூறினாள். ஹே சுமதி, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகாதுடா. எனக்கு அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. பின்ன வேற என்ன? வேலையில ஏதாவது டென்ஷனா? அதெல்லாம் இல்லை என்று மெதுவாக கூறினான். பின்ன என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லு. ஆமாண்டா, நானும் உன்கிட்ட தான் இதை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். நீ தான் இதுக்கு சரியான யோசனை சொல்லுவ. சரி, விஷயத்த சொல்லு. தங்கம், நான் நான் என்றவள் கைகள் எடுத்து தனது கையில் வைத்து கொண்டு அதில் சுடக்கு எடுத்தான். ஏ அண்ணா, நீ தயங்குறத பார்த்தா இது ஏதோ பொண்ணு விஷயம் போல தெரியுது என்று சிரித்து கொண்டே அவனை உற்று பார்த்தாள். ஏ சுமதி, எப்படி கண்டுபிடிச்ச என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அசடு லிட்டர் கணக்கில வழியுது. சரி சரி, காலத்தை கடத்தாம விஷயத்த பட்டுன்னு சொல்லு. யார் இந்த பொண்ணு? எத்தனை வருஷமா அவளை காதலிக்கிற? இப்ப என்ன நிலைமை? அவளை நீ கழட்டி விட்டுட்டியா, இல்ல அவ உன்னை கழட்டி விட்டுட்டாளா? ஏ வாயாடி, அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்றவள் தலையில் லேசாக குட்டி விட்டு, சுமதி, அந்த பொண்ணு பேரு தாரா. அவளும் நானும் காலேஜில் இருந்தே காதலிக்கிறோம். சரியா போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, இத்தனை நாள் என்னோட வேலைக்காக காத்திருந்தா, இப்ப வேலை வந்ததும் கல்யாணத்துக்கு தொந்தரவு பண்றாளா? ஆமா, ஆனா நான் நீ என்ன சொல்லியிருப்பன்னு எனக்கு தெரியும். என்னோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நீ பண்ணு சொல்லியிருப்ப, அதுதானே? ஆமாண்டா, அதுதானே முறை. அதுவும் இல்லாம இப்ப அப்பாவும் இல்லை, நீயும் இன்னும் படிப்பை முடிக்க 3 மாசம் இருக்கு. அந்த ரித்விக்குக்கும் இன்னும் வேலை சரியா கிடைக்கல. அதுவும் இல்லாம அத்தையை வேற நம்ம சமாளிச்சு ஆகணும். அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் முதல்ல படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், என் சொந்த காலில் நிற்கணும். அப்புறம்தான் கல்யாணம் காட்சிலாம். அதை பத்தி இப்போதைக்கு பேசாத. முதல்ல உன் வேலையை பாரு. நம்ம அம்மாக்கும் வயசாகுது, இனிமே அவங்களுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால வீட்டுக்கு முதல்ல மருமகள் வரட்டும், அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் என்று சிரித்தாள். ஏய், என்னடி சொல்ற என்று அதிர்ந்து கேட்டுக்கொண்டு இருவருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் லலிதா. அவளை பார்த்து இருவரும் திடுக்கிட்டு எழுந்து கொள்ள டக்கென சுதாரித்து கொண்ட சுமதி, ஆமா என்னம்மா, அண்ணன் சொன்னதை நீங்களும் கேட்டீங்களா என்றாள். ஆமாடி, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்பா கணேஷ், இந்த பெரிய மனுஷி சொல்றன்றதுக்காக நாம எப்படிப்பா அவ கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்துறது என்றாள் லலிதா. அம்மா, அது எனக்கும் அதுதாம்மா எண்ணம். ஆனா அவங்க வீட்டில் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவ நான் இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பன்னு சொல்றா. இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரே அழுக. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நீ எங்க வீட்டில் பொண்ணு கேட்கலன்னா நான் செத்துடுவேன்னு சொல்றா. அதுதாம்மா என்ன செய்யறதுன்னு புரியல. அம்மா, இதோ பாருங்க, நம்ம பிடிவாதத்தால பாவம் அந்த பொண்ணு அவசரப்பட்டு எதனா தப்பான முடிவு எடுத்துட்டு போறா. அப்புறம் எல்லாருக்கும் தான் அவஸ்தை. வேண்டாம்மா, பாவம் என்ன நீங்க வளர்த்தது போலத்தானே அவங்க அப்பா அம்மாவும் அவளை வளர்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாம அண்ணா அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறான். அவங்கள பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக பார்க்காதீங்க. அண்ணன் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாவா போயிட போகுது? என்னது படிக்க வைக்கும்மா. எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம்மா, தங்கச்சி சொல்றதும் சரிதான். சுமதியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை படிக்க வச்சு ஜாம்னு நான் கல்யாணத்தை பண்றேன் பாருங்க என்றான். அதுக்கு இல்லப்பா, வர்ற மருமக. அம்மா, தாரா ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவங்கள எப்படி பார்த்துப்பா பாருங்க. என்னை விடவே அவங்கள நல்லா பார்த்துப்பா. அவ வந்ததும் நீங்களே அவளை தெரிஞ்சுப்பீங்க பாருங்க என்றான். அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா, அண்ணிய பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நாம நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க போலாமா என்றாள் சுமதி. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் மட்டும் என்ன சொல்ல போறேன் என்ற அரைகுறை மனதோடு தலையாட்டினாள் லலிதா. பிறகு தனது அண்ணனிடம் விஷயத்தை கூறி விசாலாட்சி, வசந்தி, ரித்விக் அனைவரையும் அழைத்து கொண்டு தாராவை பெண் பார்க்க சென்றனர். அனைவருக்கும் திருப்தியாக அமைந்துவிட
திருமணமும் 3 மாதங்களில் நடந்து முடிந்து தாராவும் புகுந்த வீட்டிற்கு வாழ வந்து விட்டாள். இதற்குள் சுமத்தியும் MCA முடித்துவிட வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். வந்த 1 மாதம் வரை அமைதியாக இருந்த தாராவிற்கு போக போக லலிதாவின் மீதும் சுமத்தின் மீதும் துவேஷம் வந்தது. அவர்கள் தங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பதாக உணர்ந்தாள். இதன் வெளிப்பாடு அவளிடம் நிறையவே தெரிந்தது. இதை கவனித்தாலும் தனது மகளின் வாழ்க்கைக்காகவும் மகனின் நிம்மதிக்காகவும் அமைதியாக இருந்தாள் லலிதா. ஆனால் வர வர தாராவின் தொல்லை அதிகமாகியது. அத்தை, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க புருஷனுக்கு நினைவு நாள்னா நீங்க விரதம் இருந்து எல்லாம் செய்யுங்க. என்னால விரதம்லாம் இருக்க முடியாது. தினமும் நான்வெஜ் இல்லாம எனக்கு சாப்பிட்றதே கஷ்டம். சரி, ஏதோ இன்னைக்கு நீங்க சொல்றீங்களேன்னு நான்வெஜ் சாப்பிடாம இந்த சாம்பார் சாப்பாடு சாப்பிட வந்தேன். இப்ப அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட தான் போறேன் என்றாள் தாரா. என்னம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமக, எனக்கு அப்புறம் எல்லாம் நீதான் பொறுப்பா பார்த்துக்கணும். இப்படி நீயே எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கலாமா? நான் என்ன உன்னை தினமும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்? நம்ம வீட்டுல ஒரு நாள் கிழமைனா கறி எடுத்து சமைக்க மாட்டோம். உனக்காக அதுவும் விட்டுட்டு உன் இஷ்டம் போலதான் நடந்துக்கிறோம். அப்படியும் நீ எல்லாத்துக்கும் தகராறு பண்ற. உங்க மாமனாருக்கு இன்னைக்கு நினைவு நாள், நாம தானே விரதம் இருந்து அதை செய்யணும். அதுதான் நான் ஏன் செய்யணும்னு கேக்குறேன். தாரா, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஏடாகுடம் பண்ற? நானும் எத்தனை நாள் தான் பொறுமையாவே போறது என்று சற்று கோபப்பட்டே கேட்டாள் லலிதா. இதுதான் சாக்கு என்று தாரா அவளை கண்டபடி பேசிவிட்டு உள்ளே சென்று கட்டிலில் படுத்துக்கொள்ள அன்று ஒரு இன்டர்வியூக்கு சென்று விட்டு வந்த சுமதி, அம்மா அம்மா, என்னம்மா பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் சொன்னது போலவே சீக்கிரமா வந்துட்டேன் பாருங்க. இருங்கம்மா, கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன், அப்புறமா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள். லலிதா அழுது கொண்டே சோஃபாவில் அமர்ந்திருக்க அவளை பார்த்து திடுக்கிட்டாள். அம்மா, என்னம்மா, ஏன் அழறீங்க? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? என்னம்மா இது, இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள். இத்தனை வருஷமா நல்லபடியா செஞ்சுட்டு இந்த வாட்டி அண்ணி வந்திருக்கும் போது நீங்க அப்படி அழுதுட்டு இருக்கலாமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். லலிதா அழுது கொண்டே அனைத்தையும் கூற, அப்படியா, அண்ணி இன்னைக்கும் கூடவா இப்படி பேசினாங்க? என்னம்மா இது? சரி, இதை இப்படியே விடக்கூடாது, 2ல 1 கேட்டுறேன் பாருங்க என்று ஆவேசமாக எழுந்தாள். அம்மாடி இரு என்று அவள் கைகளை பிடித்து கொண்ட லலிதா, இதோ பாரு, நான் எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிட்டு போறேன்னா அது உனக்காக மட்டும்தான், உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான். உனக்கு ஒரு வழி பிறக்கிற வரைக்கும் நாம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். ப்ளீஸ்மா, என் பேச்சை கேளு. இப்ப நீ எதனா கேட்டா அப்புறம் அண்ணன் தான் இதுல அவதிப்படணும். ஏற்கனவே அவனுக்கு வேலை இல்லை, டென்ஷன். இதுல நாமளும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏற்கனவே அவன் 1க்கு 2 நம்மளை பத்தி அவன்கிட்ட என்னென்னவோ சொல்றா. அவன் வர வர நம்ம கிட்ட சரியா கூட பேசுறதில்ல. இப்ப பிரச்சனை பெருசாகிட போதுமா? நான் சொல்றத கேளுடா என்று கெஞ்சினாள். அம்மா, அதுக்காக என்று சுமதி கேட்பதற்குள், என்னடி அதுக்காகன்னு எகுற? வீட்டான்னு இழுத்து போட்டு அடிச்சிடுவியோ? தண்ட சோறு என்று கத்தி கொண்டே வெளியே வந்தாள் தாரா. என்னது, நான் தண்ட சோறா? ஏய், வாயை அடக்கி வச்சு பேசு என்றாள் சுமதி. ஆமாண்டி, நீ தண்ட சோறுதான். இதோ இந்த கிழவியும் தண்ட சோறுதான். என் புருஷன் சம்பாதிச்சு உங்களுக்கு போடலைன்னா உங்களுக்கு சாப்பாடு எது? கட்டிக்கு இந்த துணிமணிங்க எது? ஏய், சே, வாய மூடு. எங்க அம்மாவை பார்த்தா இப்படி சொல்ற? எங்க அப்பா போனதும் எங்க அம்மா தாண்டி எங்களை படிக்க வச்சு சோறு போட்டாங்க. அவங்க உழைச்சி எங்களை காப்பாத்தலனா உன் புருஷனுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்குமா? இல்ல நீதான் இப்படி வந்து எங்க கிட்ட சட்டம் பேசுவியா? ஆமாண்டி, உங்க அம்மா அப்படியே ஏன் அவள் பேசுவதற்குள், என்ன இங்க சத்தம்? இன்னைக்குமா நீங்க சண்டை போட்டுக்கணும் என்று சலித்து கொண்டே உள்ளே வந்தான் கணேஷ். அவனை பார்த்ததும் தாரா போலி கண்ணீர் வடிக்க, அப்பா கணேஷ், வாப்பா, நாங்க என்னைக்கு பாவும் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டிருக்கோம்? அவதான் எங்களை கண்டபடி பேசுறா என்று லலிதா கூறுவதற்குள் மீண்டும் ஓவென கத்தி அழுதாள் தாரா. ஏய் தாரா, என்ன இது, ஏன் இப்படி அழற என்று அவள் அருகில் சென்றான். என்னங்க என்னங்க, இத்தனை நாளா உங்க அம்மா என்னை இந்த வேலை செய் அந்த வேலை செய்யன்னு தானே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு பசியா இருக்குன்னு சாப்பிட போனா சாப்பிட விட மாட்டேன்றாங்க பாருங்க. ஏன் அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு வாய் சாப்பிட்டு வந்து அப்புறமா எல்லாம் செய்யறேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. உனக்கு நாங்க போடுறதே தண்ட சோறு, இதுல நாங்கெல்லாம் சாப்பிடாம உனக்கு என்ன இதுக்குள்ள கொட்டிக்க வேண்டி கிடக்கு? மரியாதையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீ சாப்பிடணும்.
இல்லைன்னா என் பையன் வந்ததும் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இந்த சுமதியும் வந்து அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட்டா பேசுறா. எங்க அண்ணன் நான் என்ன சொன்னாலும் கேட்கும் பாரு, உன்னை என்ன செய்யறன்னு பாருன்னு சொல்றாங்க என்று அனைத்தையும் மாற்றி கூறினாள். இதை கேட்டு லலிதாவும் சுமதியும் திடுக்கிட, அண்ணா இவங்க பொய் சொல்றாங்க, எங்களை பத்தி உனக்கு தெரியாதா? அப்படி அம்மாவும் கொடுமை பண்றவங்களா? இல்ல நான் தான் என்றவள் முடிப்பதற்குள், ஏய் போது நிறுத்து, நானும் இவ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மாவோட போக்கே சரியில்லை. முதல்லயே கல்யாண பேச்சு எடுக்கும் போதே வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப அவ வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு அவளை சித்திரவதை பண்றாங்க. அவங்களுக்கு உன் வாழ்க்கைய பத்தி தான் கவலை, என்னை பத்தி நினைக்கிறது கூட இல்ல என்று கோபத்தோடு கூறினான். அப்பா கணேஷ், என்ன பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? நீங்க ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்ணுங்களா தானேப்பா இது நாள் வரை பார்த்துட்டு இருக்கிறேன். வீட்டுல வயசு பொண்ணு இருக்கும் போது உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுதானேப்பா தயங்கன. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் என் பொண்ணு போல தானே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அவ சொல்றன்றதுக்காக நீ என்ன இப்படி சந்தேகப்படலாமா? சொல்லுப்பா என்று கதறினாள் லலிதா. கணேஷ் அவள் அழுவதை பார்த்து அமைதியாக அதிர்ந்து நிற்க இதை கவனித்த தாரா, பாத்தீங்களா அவங்க சொன்னது போலவே எப்படி நடிக்கிறாங்க, நீங்களும் அமைதியிட்டீங்க. சரிங்க, அவங்க ஆசை போலவே நான் இந்த வீட்டுல இருந்து வெளியில போயிடுறேன். நீங்க நிம்மதியா உங்க அம்மா தங்கச்சி கூட இருந்துக்கோங்க என்று தனது பெட்டி எடுக்க உள்ளே சென்றாள். அண்ணி கொஞ்சம் இருங்க, இது உங்க வீடு, இங்க உங்க புருஷன் தான் சம்பாதிக்கிறாரு. இந்த வீட்டுல நானும் எங்க அம்மாவும் தான் தண்டமா இருக்கோம். அதனால நாங்களே வெளியில போயிடுறோம், நீங்க ஏன் போகணும்? அம்மா வாங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன் என்று தனது தாயின் கைகளை பிடித்து கொண்டாள். சுமதி என்று கணேஷ் பதட்டத்தோடு அவளை அழைக்க, என்னங்க என்ற அவன் தோளில் சாய்ந்து அழுதாள் தாரா. உடனே அவனது மனம் மாறி அமைதியாகிவிட அதை பார்த்து விரக்தியோடு சிரித்துவிட்டு, வாங்கம்மா என்று தனது தாயை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் சுமதி. வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு, அத்த அத்த என்று பதட்டத்தோடு அழைத்து கொண்டே உள்ளே வந்தான் ரித்விக். துணிகளை தைத்து கொண்டிருந்த லலிதா மிஷினை நிறுத்திவிட்டு, பாப்பா என்று அழைத்து கொண்டே எழுந்து கொண்டாள். சுமதி அமைதியாக உள்ளிருந்து வந்து சுவரில் சாய்ந்து நின்றாள். அத்த என்ன அத்த இது? ஏன் நீங்க இந்த குடிசையில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் வேலை கிடைச்சி ட்ரைனிங்குக்காக பெங்களூர் போன இந்த 3 மாசத்துல இங்க என்னென்னவோ நடந்து போயிட்டு இருக்கு. நான் நேத்து தான் வந்தேன். வந்த உடனே அப்பத்தாவும் அப்பாவும் நடந்ததெல்லாம் சொல்லி அழுதாங்க. அப்பா உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே, என்ன அத்தை இது? ஏன் கணேஷ் இப்படி உங்களை வெளியில அனுப்பிட்டான்? சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல என் கூட வாங்க. நீங்க இப்படி இந்த குடிசையில இருக்கிறத என்னால பார்க்க முடியாது என்று இருவரையும் மாறி மாறி பார்த்து பதட்டத்தோடு கத்தினான். இல்ல கண்ணு, முதல்ல இப்படி உட்காரு. அம்மாடி சுமதி, தம்பிக்கு குடிக்க காஃபி கொண்டு வா என்று அமைதியாக கூறினாள் லலிதா. அத்த என்ன அத்த, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க காஃபி போடு டீ போடுன்னு சொல்றீங்க? லலிதா லேசாக சிரித்து விட்டு, தம்பி பதட்டப்படாதப்பா, நேத்து கூட அண்ணாவும் இப்படிதான் கோவப்பட்டாரு, அம்மா அழுதாங்க. பின்ன அழாம என்ன செய்வாங்க? நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அவங்க இதுவரை சரியா சாப்பிட கூட இல்லை. நீங்க பேசாம என் கூட எழுந்து வாங்க என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். இல்ல கண்ணு, அது சரிப்படாது. என் வீட்டுக்காரு போனதும் நான் இந்த 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவிச்சு நின்னாலும் ஏன் எங்க அண்ணன் வீட்டு வாசல மிதிக்கல? தெரியும், எங்க அம்மாக்காக தானே. ஆமா கண்ணு, என் மருமக இன்னைக்கு பண்ணதை தான் அன்னைக்கு உங்க அம்மாவும் பண்ணாங்க. இன்னைக்கு என் பையன் நிம்மதி எப்படி கிடக்கூடாதுன்னு நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்தனோ, அது போல அன்னைக்கு எங்க அண்ணன் நிம்மதி கிடக்கூடாதுன்னு தான் நான் எங்க வீட்டிலே இருந்துட்டேன். இப்ப திரும்பவும் அதுக்காக இப்படி நீங்க வயசு பொண்ண இந்த குடிசையில வச்சுக்கிட்டு அவதிப்படணுமா? என்னத்த இது? கணேஷ் இப்படி நடந்துப்பான்னு நான் கனவுலையும் நினைக்கல. அவன என்ற ஆவேசத்தோடு எழுந்து கொண்டான். தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் சீக்கிரமா பிறக்கும். எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிற காலம் வரும், அதுவரை நாம தான் பொறுமையா இருக்கணும் என்றவன் கைகளை பிடித்து கொண்டாள். அத்த என்றவன் மேலும் கூறுவதற்குள், மாமா கொஞ்சம் அமைதியா இரு, அம்மா சொல்றதுதான் சரி என்று கூறிக்கொண்டே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சுமதி. பிறகு இருவரும் அவனை ஒருவாறு சமாதானம் செய்ய ஏதோ சங்கடத்தோட அமைதியாக இருந்த ரித்விக் அவர்களிடம் சற்று நேரம் பேசிவிட்டு கிளம்பினான்.
வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பினாள் சுமதி. அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே அமைதியாக நின்றான் ரித்விக். என்னம்மாமா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல சுமதி, எப்போ என்கிட்ட குறும்புத்தனமா பேசுற, விளையாடுற. என் சுமதிய இன்னைக்கு காணோம், அதுதான் நான் பாக்குறேன் என்றான் குரல் கம்ம. விரக்தியாக சிரித்தாள். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நீ தைரியமா இரு சுமதி, நான் இருக்க உனக்கு. தெரியும் மாமா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. என்கிட்ட படிப்பு இருக்கு, நானும் தீவிரமா வேலைக்கு முயற்சி பண்றேன். நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிடும். அப்புறம் நான் அம்மாவை நல்லாவே பார்த்துப்பேன். தெரியும் சுமதி, ஆனாலும் அது வர உங்களுக்கு செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நான் ட்ரைனிங் முடிச்சதும் எனக்கு இங்கேயே போஸ்டிங் போட்டுடுவாங்க. அப்புறம் ஊர் அறிய உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு அவள் கையில் சில 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தான். மாமா, என்ன இது? பாரு, எங்களுக்கும் அன்பு மட்டும் போதும். நானும் அம்மாவும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். நீ இப்படி பணத்தை கொடுத்து அதை கொச்சப்படுத்தாத. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அத்தைய பத்தியும் தெரியும். ஆனாலும் நான் யாரும் இல்லை சுமதி. நாளைக்கு நான் உன்னை கட்டிக்க போறவன். அதுவும் இல்லாம நீ அத்தை பொண்ணு, உங்களுக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? இல்ல மாமா, நாளைக்கு நான் உனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம்தான் எனக்கு உன்கிட்ட முழு உரிமை இருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். அம்மாக்கு தெரிஞ்சாலும் வருத்தப்படுவாங்க. இந்த பணத்தை மாமா கிட்ட கொடு, பெத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்க. அத்தை சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். நாளைக்கு இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சா அப்புறம் எங்க அம்மா இத்தனை வருஷம் ரோஷத்தோட வாழ்ந்ததெல்லாம் வீணா போயிடும் என்றாள். இதை நான் எதிர்பார்த்ததுதான். நீ யார் பொண்ணு? சரி, நான் வரேன், அத்தைய பத்திரமா பார்த்துக்க என்று திரும்பினான். மாமா, ட்ரெயினிங் முடிய இன்னும் எத்தனை மாசம் இருக்கு என்று மெதுவாக கேட்டாள். இன்னும் 3 மாசம்தான். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் பேசிக்கிறேன் என்று கடகடவென சென்று விட்டான். அவனை அமைதியாக பார்த்து கொண்டே நின்றாள். அந்த வாரமே சுமதிக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்து விட கை நிறைய சம்பளமும் வந்தது. இதை கேட்டு லலிதா பூரித்து போக போனில் சுமதி கூறியதை கேட்டு ரித்விக்கும் சந்தோஷமடைந்தான். அப்படியா, ரொம்ப நல்லதுமா. இப்பதான் என் மனசு குளிர்ந்திருக்கு. இரு, உங்க அண்ணன் கிட்ட போனை கொடுக்கறேன் என்று விசாலாட்சி போனை கணபதியிடம் கொடுக்க, அண்ணா, உன் மருமகளுக்கு வேலை கிடைச்சிருக்குண்ணா, நல்ல சம்பளம். அவ ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு பிளாட்டை பார்த்துட்டா. இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்க பாலை காய்ச்சிரும். நீயும் அண்ணியும் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுங்கண்ணா என்றாள் லலிதா சந்தோஷமாக. அப்படியா, கண்டிப்பா வந்துடுறோம்மா. என் தங்கத்துக்கு என்னம்மா, அவ சாமர்த்தியசாலி, எனக்கு தெரியும். அவ நல்லா வருவா பாரு என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, என்னங்க, போதும், போனை வைங்க. அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட ஒன்னும் கொஞ்சம் வேண்டாம். ஆபீஸ்ல இருந்து வந்து இன்னொரு வாய் காஃபி கூட சாப்பிடல என்று கத்திக்கொண்டே வெளியே வந்தாள் வசந்தி. ஏய், மெதுவா பேசிடி, அவ காதுல விழுந்துட போது என்று கணபதி பதற, இதற்குள் எதிர்முனையில் அனைத்தையும் கேட்ட லலிதா, சரிண்ணா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, நான் போய் பார்க்கணும் என்று போனை வைத்து விட்டாள். சரிம்மா என்று போனை வைத்த கணபதி, ஏய், உனக்கு எதனா அறிவு இருக்கா? அவள் லைன்ல இருக்கும் போது இப்படி பேசுற என்று வசந்தியை பார்த்து கத்தினார். முதல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லு கணபதி என்று கோபத்தோடு கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் கணபதிக்கு கடன் கொடுத்திருந்த சரவணன். அவனை பார்த்து மூவரும் திடுக்கிட, சார் வாங்க சார், என்ன இது வாசலே நிக்கிறீங்க? நானே உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். இந்த மாசம் சம்பளம் வரல, லேட் ஆயிடுச்சு. அதுதான் வட்டி பணத்தை கொண்டு வர முடியல. அதெல்லாம் இருக்கட்டும். உன் புள்ள படிப்புக்கும் உங்க அம்மா வைத்தியத்துக்கும் தானே 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி 5 வருஷம் ஆகுது. உன் புள்ள வேலைக்கு போனதும் கடனை அடிச்சுட்டு வான்னு சொன்னேன். அவனுக்கு வேலை கிடைக்கவே இத்தனை நாள் ஆயிடுச்சு. இப்ப அவனும் வேலைக்கு போறான். ஆனா இன்னும் உனக்கு கடனை அடைக்க மனசு வரல. வெறும் வட்டியை கொடுத்தே காலத்தை ஓட்டலான்னு பாக்குறியா என்று கத்தினார். ஐயா, என் பிள்ளைக்கு இப்பதான் வேலை கிடைச்சி இருக்கு. அதுவும் இது ட்ரைனிங் பீரியட் தான். பாதி சம்பளம் தான் வருது. அதுல எதுவும் சேர்க்க முடியல. அவனுக்கு இன்னும் 3 மாசத்துல ட்ரைனிங் முடிஞ்சிடும். அப்புறம் லோனை கிண போட்டு கூட உங்க கடனை அடிச்சிடும் ஐயா. அது வர போதும். இப்படி பாவம் பார்த்துதான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன். பேசாம போப்பா. இதோ பாரு, இன்னும் ஒரே மாசத்துல என் 10 லட்சத்தை வச்சுதான் ஆகணும். இல்ல பிரச்சனை பெருசாகிடும், பாத்துக்க என்று சென்று விட்டார். அவர் சென்றதும் இடிந்து போய் அமர்ந்த கணபதியை விசாலாட்சி வேதனையோடு பார்த்தாள்.
அப்பா, என்னப்பா இப்படி திடுதிடுப்புன்னு 10 லட்சத்தை கேட்கிறாரே, இப்ப என்னப்பா செய்யறது என்று அழுதாள். அம்மா, நானும் யார் யார்கிட்டயோ கேட்டு பார்த்துட்டேன், எதுவும் சரிப்படல. இனியும் அந்த ஆளு பொறுத்துக்க மாட்டாரு. நாளைக்கு விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம மானம்தான் போயிடும். அதனால நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கம்மா. என்னப்பா அது? அம்மா, ஊர்ல நம்ம அப்பா வாங்கின அந்த நிலத்தை வித்துடலான்னு இருக்கம்மா. நாம யாரும் அங்க போறதும் இல்லை. அதுவும் பாதுகாப்பு இல்லாம அப்படியே கிடக்கு. அப்படியா? சரிப்பா, அதை உடனே செய். ஆனாலும் அந்த பொட்டல் காட்டுல இருக்கிற நிலத்தை வித்தா மொத்தமே 10 லட்சம் தான் வரும். அதுல உன் தங்கைக்கும் பங்கு இருக்கு. சரி, நான் வேணா அவகிட்ட பேசி பாக்குறேன். அவ பங்கையும். அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. நியாயமா இதுல அவளுக்கும் தான் பங்கு இருக்கு. பாவம், அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டப்ப கூட நாம இதை விக்கல. அவளும் அதை எதிர்பார்க்கல, நம்ம கிட்ட கேட்கவும் இல்லை. இப்ப என் கஷ்டத்துக்கு நான் விக்கிறத நினைச்சு அவ தப்பா எடுத்து பழன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுல அவ பங்கையும் நான் எடுத்துக்கிட்டா அது துரோகம். நான் அவ பங்கை கொடுத்துறேன். சரவணன் கிட்ட இப்பத்திக்கு 5 லட்சம் கொடுப்போம். அப்புறம் ரித்விக் வேலைக்கு போனதும் மீதி அடைச்சிப்போம் என்றார் கணபதி. இதை கேட்டு வசந்திக்கு மனதில் எரிச்சல் குமுறியது. ஆமா, அப்ப கூட தங்கச்சிக்கு தான் வச்சு அழுவாரு. இங்க நம்ம மானமே போகுது. இப்ப அவர் தங்கச்சிக்கு கொடுக்கலன்னா என்னவா என்று மனதிற்குள் கருவினாள். பிறகு லலிதாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூறி அவள் சம்மதத்தோடு ஊருக்கு சென்று 10 லட்சத்திற்கு நிலத்தை விற்றார் கணபதி. வந்த பணத்தில் பாதி பணத்தை அவர் அங்கேயே லலிதாவிடம் கொடுக்க, அண்ணா, என்ன இது? உனக்கு இருக்கிற கடனுக்காக தான் இதை வித்த. இப்ப எனக்கு எதுக்கு பணத்தை கொடுக்குற? முதல்ல இதை வச்சு உன் கடன் அடன்னா, அப்புறம் அந்த ஆளு திரும்ப வந்து உன்னை அசிங்கப்படுத்தினா அதை என்னால தாங்க முடியாது என்றாள் லலிதா. ஆமாம் அம்மா என்றாள் சுமதி. இதை கேட்டு வசந்தி திடுக்கிட அதிர்ந்து அவர்களை பார்த்தாள். அம்மாடி, அதெல்லாம் வேண்டாம்மா. இந்த சொத்துல உனக்கும் தான் சரிபாதி உரிமை இருக்கு. நியாயமா இதை நீ கஷ்டப்படும் போதே நான் கொடுத்துருக்கணும். ஆனா இன்னைக்கு ஏன் சுயநலத்துக்காக? அண்ணா, பேசாம இரு. என்ன இப்படி பேசுற? நான் உன்னை ஒரு அண்ணனா இல்ல தகப்பனா பாக்குறேன். எந்த தகப்பனும் தன் குழந்தைங்க கிட்ட சுயநலமா நடந்துக்க மாட்டாங்க. நான் என்னைக்கும் பணத்துக்காக உன்கிட்ட பாசம் காட்டல, உன் அன்புக்காக தான் ஏங்கன என்றாள் லலிதா. அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை செய்தாள் வசந்தி. தடால் என்று லலிதாவின் காலில் விழுந்து ஓவென கதறினாள். இதை பார்த்து அனைவரும் திடுக்கிட, அண்ணி, அண்ணி, என்ன இது? நீங்க போய் ஏன் கால்ல என்று பதட்டத்தோடு அவளை தூக்கினாள் லலிதா. அம்மாடி லலிதா, என்ன மன்னிச்சிடுமா. வயசுல உன்னை விட பெரியவளா இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன புத்தியோட நடந்துகிட்டேன். ஆனா உன் பெருந்தன்மைக்கு முன்னாடி நான் நிக்க கூட அருகதை இல்லை. என் மருமகளே, என்ன நீயும் மன்னிச்சிடுமா. உங்க அருமையெல்லாம் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சுமத்தியை கட்டி கொண்டு கதறினாள். அத்தை, என்ன அத்தை இது என்று சுமத்தியும் லலிதாவும் அவளை சமாதானம் செய்ய ரித்விக், விசாலாட்சி, கணபதி அவர்களை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். இதற்குள் சுமத்தியின் செல்போன் ஒலிக்க அதை அவசரமாக எடுத்தாள் சுமதி. யாருமா போன்ல என்று லலிதா கேட்க, அண்ணிமா என்று ஒன்றும் புரியாமல் அதை ஆன் செய்து பேசினாள். அப்படியா என்று அவள் பதறிக்கொண்டு போனை தொப்பனை கீழே போட்டாள். என்ன சுமதி, என்ன ஆச்சு என்று அனைவரும் அவளை பார்த்து பதற, அண்ணாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். அப்படியா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு என்று கதறினாள் லலிதா. அவளை வசந்தியும் விசாலாட்சியும் பிடித்து கொண்டனர். என்ன சுமதி, கணேஷுக்கு என்ன ஆச்சு என்று பதட்டத்தோட கேட்டான் ரித்விக். அண்ணா அடிக்கடி பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்டதால 2 கிட்னியும் டேமேஜ் ஆகிடுச்சான். இப்ப அவனுக்கு 2 கிட்னியும் செயலிழந்து போயிடுச்சான். இப்ப யாராவது அவனுக்கு ஒரு கிட்னி கொடுத்தாதான் அவனால என்று அழுதாள். அட கடவுளே என்று லலிதா கதற, சரி, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன், வா நாம முதல்ல அங்க போலாம் என்று படப்படத்தான் ரித்விக். உடனே அனைவரும் பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைய அவர்களை பார்த்த தாரா அழுது கொண்டே வந்து தனது மாமியாரை கட்டி கொண்டாள். அம்மாடி, இப்ப என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? அவன் எங்க இருக்கான் என்று கதறினாள் லலிதா. அவர் ஐசூல இருக்காரத்த. இன்னும் ஒரு நாள் அவருக்கு கிட்னி மாத்தலன்னா அவரை நம்மளை விட்டு என்று அழுதாள். அப்படி சொல்லாத, என் பேரனுக்கு ஒன்னும் ஆகாது என்று அழுதாள் விசாலாட்சி. ஆமா தாரா, நீ கவலைப்படாத, நான் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன், நாம அவனை காப்பாத்திடுவோம் என்று ரித்விக் கூற, அண்ணா அது எப்படி முடியும்? அவருக்கு A+ பிளட் குரூப். அந்த குரூப் இருக்கிறவங்க தான் கிட்னியை டொனேட் பண்ண முடியுமா? அதனாலதான் இப்ப சிக்கலே என்றவள் கதற, நான் இருக்க எங்க அண்ணனை காப்பாத்த. அண்ணி,
கவலைப்படாதீங்க, என் குரூப்பும் அதேதான். நானே எங்க அண்ணனுக்கு என் கிட்னியை கொடுக்கிறேன் என்றாள் சுமதி. அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து அவளை பார்த்தனர். 2 நாட்கள் சென்றது. அன்று மெதுவாக கண்களை திறந்த கணேசன் அனைவரையும் பார்த்தான். நான் பொழைச்சிக்கிட்டேனா என்று அவன் முணுமுணுக்க, நீ பொழைச்சிட்டப்பா, நீ பொழைச்சிட்ட. அந்த ஆண்டவன் உன்னை எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாருப்பா என்று கதறினாள் லலிதா. ஆமாங்க, என் தாலியை என் நாத்தனார் காப்பாத்திட்டா, என் உயிரை அவ திரும்ப கொடுத்துட்டா. இதுக்கு நான் அவ காலில் விழுந்து காலம் பூரா சேவை செஞ்சாலும் பத்தாதுங்க என்று கதறினாள் தாரா. என்னம்மா சொல்ற? என் தங்க என்ன காப்பாத்தினாளா என்று கணேசன் அதிர்ந்து கேட்க, ஆமாம்பா என்று கணபதி நடந்ததை எல்லாம் அவனிடம் கூறினார். என்னது, என் தங்க எனக்கு கிட்னியை கொடுத்து என் உயிரை காப்பாத்தினாளா? அவளை நான் கலங்க வீட்டை விட்டு துரத்தினேன். அப்புறம் கூட அவளையும் எங்க அம்மாவையும் போய் ஒரு வாட்டி கூட பார்க்கலையே. ஆனா என் தங்க என்ன காப்பாத்தினாளா? திரும்பவும் எனக்கு உயிரை கொடுத்திருக்காளா? நான் அவளை பார்க்கணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவ காலில் விழணும். எங்கே என் தங்கச்சி என்று பதறினான். அனைவரும் நகர்ந்து கொள்ள அடுத்த பெட்டில் ஆபரேஷன் செய்யப்பட்டு படுத்திருந்த தனது தங்கை பார்த்து கதறினான் கணேஷ். அவன் அருகில் இருந்த ரித்விக் ஓடி வந்து அவனை சமாதானம் செய்ய, அம்மாடி, என்னை பெத்தது நம்ம அம்மாவா இருந்தாலும் எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து இப்ப நீயும் எனக்கு இன்னொரு அம்மாவாகிட்ட. நான் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் உயிரை காப்பாத்தின உனக்கு நான் எப்படி இந்த நன்றி கடனை திருப்பி கொடுப்பேன் என்று அவளை கையெடுத்து வணங்கி கதறினான் கணேஷ். அண்ணா, என்ன இது? நீ போய் என்ன கும்பிடுற? கையை கீழே போடு என்று சுமதி அழ, ஆமாப்பா, அவ உன்னை விட சின்ன பொண்ணு, அப்படிலாம் செய்யாத. அவ யாருக்கு பண்ணா? அவளோட ரத்தத்துக்கு தானே உதவி பண்ணா. அவ என் பொண்ணு வயிற்றுல பிறந்தவ. அவளோட அம்மாவோட பெருந்தன்மை அவ ரத்தத்திலேயே ஊறி இருக்குப்பா என்று அவனை சமாதானம் செய்தாள் விசாலாட்சி. ஓ, இதுதான் ரத்தத்தின் ரத்தமோ என்று ரித்விக் சிரித்து கொண்டே கேலியாக கூற அனைவரும் சிரித்தனர். பிறகு 3 மாதங்களில் கணேஷும் சுமத்தியும் நன்கு உடல் நலம் தேறி எழுந்து கொள்ள தாராவும் கணேசனும் முன்னால் நின்று ரித்விக் சுமதி திருமணத்தை ஜாம் என நடத்த அனைவரும் அவர்களுக்கு அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் ரத்தத்தின் ரத்தமே கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.